ஒரு நார்மல் பீப்புள் ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்களோ இல்லை ஆட்டோ ஓட்டுறாங்களோ இல்லை வந்து நார்மலாக வந்து ஒரு ஏர்னிங் டெய்லி வேஜஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் வேணும். அப்படிங்கும் போது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீ கேட்ட கேள்வி ரொம்ப டீப் கொஸ்டின். இதில் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க நிறைய பேர், நோபல் லாரியட்ஸ்லாம் புக் எழுதியிருக்காங்க. சரி, அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? கந்து வட்டி கடன். இப்போ நம்மலாம் வந்து கடன் வாங்குறோம்னா என்ன, இஎம்ஐயில் வாங்குவோம். டிவி வேணும், கேமரா வேணும், பைக் வேணும். இதெல்லாம் வந்து தேவையில்லை. இது இல்லாமல் உன்னால் வாழ முடியும். கரெக்டு. அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டிக்கு அவங்களுடைய பிரச்சனைகளே டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு கடன் இல்லாமல் எப்படி வாடுறதுங்கிறது தான் அது மிகப்பெரிய சேலஞ்ச். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு பையனுக்கு ஏதாவது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், இல்லை புக்கு வாங்கணும், மெடிக்கல் செலவு, இந்த மாதிரி ஏதாவது வந்து உடனே போய் எங்கேயா கடன் வாங்கிடும். சரி, நமக்கு சொத்து எப்படி வளரும்னா முதல்ல வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதை நம்ம வந்து உதாரணத்தனமாக செலவழிக்கக்கூடாது, கடன் வாங்கி செலவழிக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு வந்து செலவு வராமல் இருக்கிறதுக்கு வந்து லக்கு தான். கரெக்டு இல்லையா? இது நிறைய இப்போ நம்மளா போய் செலவழிக்கிறது வேற, அவங்களுக்கு அது இல்லை. அவங்களுக்கு செலவு வந்துடுது. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஒன்றும் இல்லை, 500 ரூபாய் கொடுத்து டாக்டரை பார்க்க முடியாது. கரெக்ட். அவங்களுக்கு கடன் வேணும். ஸோ அவங்களுக்கு நிறைய லக்கு தான் மெயின். அந்த லக்கு இருக்கணும். ப்ளஸ் ஒரு ஜெனரேஷன் அவங்க பசங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இந்த பெரிய ஃபேமிலிஸ்லாம் பார்க்குறோம், டாடா பிர்லா ஃபேமிலிஸ், அவங்களாம் அப்படியே செல்வத்திலேயே வளர்ந்தவங்க, அப்படியே அதுலேயே மூழ்கி இருக்கிறவங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி ஆக முடியும்னா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் வந்து தெரிஞ்சாலுமே அது அவங்க அப்ரோச்சே பண்ண முடியாது. வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் அப்படி வேலை பண்ணுறாங்க. அவங்களுடைய ரத்தத்தை சிந்தி வேலை பண்ணி எப்படியாவது பையனையோ பொண்ணையோ படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமை. அந்த அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைப்பா. ஒன்று லக்கு, கடவுளுடைய கிருபை இருக்கணும், ப்ளஸ் பசங்க வந்து ஒழுங்காங்க. அந்த அடுத்த ஜெனரேஷன் சரியாயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே பில்ட் ஆகிடும். இப்போது நீங்கள் 2 பேரும் இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் பேரண்ட்ஸோடைய கரெக்ட் சாக்ரிஃபைஸ். அவங்க அந்த நிலைமை இருக்காங்களா, அவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ அவங்க ஒருத்தருடைய தோல் மேலே நின்று தான் நம்ம. ஸோ ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்லி திங், அந்த ஓடிக்கிட்டு இருக்க ப்ராசஸை நம்ம கெடுக்கக்கூடாது. கரெக்டு. முதல்ல உடம்ப ஒழுங்காக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் கெட்ட பழக்கத்தில் போகக்கூடாது. அதுவே முதல் பண செலவை விட்டுருங்க. ஆமாம். உடம்பு போச்சுன்னா திரும்பி கிடைக்காது, டைம் போச்சுன்னா திரும்பி கிடைக்காது, பணம் சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இதை மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பேசலாம், தனியாக பேசலாம். பட் இது ஷார்ட்டான பதில் இதுதான் என்னால் தர முடியும்.